கல்யாணம் பேசினார்கள், அங்கே பேசினாங்க. கடைசியாக பிரான்ஸில் ஒரு கல்யாணம் பேசினார்கள். போய் பாரு, அங்கே ஒரு என்னென்ன மாதம் போய் பாரு, யோசிப்பார். போய் பார்த்தேன், நல்ல குடும்பங்கள், கத்திர சோத்திரம், நல்ல லூயா வந்துட்டு வந்தேன். வீட்டை வந்தேன். ஓகேயா, என்னம்மா என்ன நல்ல குடும்பமா என்ன ஓகே. ஆனால் எனக்கு சமாதானம் இல்லை. திருமணம் பண்ணி வாழ்வதற்குரிய மாதிரி எனக்கு சமாதானம் இல்லை. ஆனால் நல்ல குடும்பம், அந்த பொண்ணு நல்ல குடும்பம். சமாதானம் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சாக்கள் இல்லையமா அப்படி அம்மா அளவடிக்கிட்டாங்க. உனக்கு யாரும் தெரிஞ்சாக்கள் இது ஒரு தெரிஞ்சாக்கள் தான் சொல்லு, நான் பேசி வைக்கிறேன் அப்படின்னு அம்மா கண்ணீர் விட்டு அழுது. எனக்கு அதெல்லாம் சரியான அந்த நேரம் சரியான போராட்டம் இருந்தது. இந்த திருமண வயதில் இருக்கிறவர் நான் சொல்லுகிறேன், அவசரப்படாமல் பொறுமையா இருந்து கத்தர்கிட்ட பொறுமையா இருக்கு. ஆனால் நான் கத்தர் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய பெற்றோர்கள் எனக்கெல்லாம் இதில் அவசரப்படுத்தவே இல்லை. படி என்றாங்கள், வயல் படி என்றாங்க, ஜெவமணி திருமண வாழ்க்கையில் அவர் அவசரப்படுத்தவில்லை. ஆனால் அவங்க முயற்சி பண்ணி கொண்டே இருந்தார்கள். நான் இது வேணும் அது வேணும் கத்தர் பிரியவில்லை, என்ன சமாதானம் இல்லை சொல்லும் போதெல்லாம் அவர் அவசரப்படுத்தாமல் நான் அதுக்குரிய நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருந்தார்கள். ஆனால் என்னுடைய பகுதிக்கு விட்டார்கள். எல்லாத்தையும் என்னுடைய பகுதி நானும் ஜெபம் பண்ணி கத்தர். அப்ப எனக்கு இப்படிய பார்த்து ஒன்றும் இது வேணாமன்றாய், அது வேணாமன்றாய், இது வேணாமன்ற கடைசி இப்படி பார்த்தது வேணாமன்றாய் அப்படி இருந்தால் நான் அம்மா அழுகிறாங்க. எனக்கு கஷ்டமா போயிட்டு நான் ஒரு இரவு 2 மணி வரை நித்திர வேலை. நான் அப்போது அந்த பிரான்ஸில் உள்ளவர்களோடு நான் பேசி கொண்டிருக்கிறேன். அந்த பொண்ணோடு நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஆவிக்குரிய விதமாக தான் பேசுகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை பயந்து கொள்கிறேன். அவர்கள் என்னை நம்பி விட்டார்கள். நான் சொல்லிவிட்டேன், பேசுகிறோம், ஆனால் திருமணம் பண்றது கர்த்தரை சித்தம் என்றால் சொல்லிவிட்டேன். என்ன இப்படி செய்கிறார்கள், அவர்களும் குழம்புறார்கள். நான் தெளிவாக இருந்தேன். ஒரு இரவு எனக்கு நித்திர வரவில்லை. 2 மணி ஆயிட்டு எழும்பி, ஆண்டவரே இப்படி காரியம் இருக்கு, இந்த மன்னிச்சிருங்க, என்ன செய்யறேன்னு என்ன தெரியாமல் இருக்கேன். அப்போதான் பரிசுத்தவான் சொன்னார், உன்னை ஏன் நியாயம் தீர்ந்த வளமை சொன்னார். அப்போது நான் நியாயம் தீர்க்கும் போதெல்லாம் என்னுடைய பாவத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இதுல நீ இப்படி இருக்கிறாய் அப்படி இருக்கிறாய். அப்ப நான் ஒத்துக்கொண்டேன். பாவத்தை வெளிப்படுத்த இப்படி ஒரு வார்த்தை விட்டாய். ஆண்டவரே விட்டுட்டேன், மன்னிச்சு நான் போய் மன்னிப்பு கேட்கிறேன். அப்படி இருந்தெல்லாம் பெருமைப்படுத்தி விட்டாய், அதை செய்ய விரும்பி நான் கண்ணு விட்டு ஆண்டவர்கிட்ட மனம் அழுது கர்த்தர்கிட்ட போராடி அழுது ஜெபிக்கிறேன். நான் செய்த பாவத்துக்காய் மன்றிட்டு ஜெபிக்கிறேன். நான் எனக்கு விடுதலை எல்லாரும் அந்த திருமண வாழ்க்கைக்காக ஜெபிக்கவில்லை, இதுக்காக ஜெபித்து விட்டேன். நான் எல்லாத்தையும் ஒத்துக்கொண்டு விட்டேன். ஆண்டவரே நான் தான். அடுத்த நாள் இந்த சௌரம் விட்ட இருந்தனால அண்ணன் மனைவி இரவாயிட்டு. அப்போ அவங்களோட வீட்டு போன் என்னட்ட இருந்தது. அண்ணன் அவங்க சொன்னாங்க, இந்த என்னுடைய மனைவியில பேரை சொல்லி இவங்க இதுக்கு போன் எடுப்பாங்க, எடுக்கும் போது என்னோட பணம் தாங்க அப்போ அப்படி அப்படி சொன்னாங்க. அப்போ நான் ஒரு கதை பேசிக்கொண்டு போனேன். அவர் 9 மணி 10 மணி வரை இரவு 10 மணி பேசிக்கிறேன். இந்த என்னுடைய மனைவி ஃபோன் எடுத்து இப்படி என்ன நிற்கிறாங்க. அப்போ என்ன பிள்ளைங்கிட்ட வராங்க பேசுகிறாங்க. அவங்களோட பேர் என்ன தெரியும், பிள்ளைங்க தான் நிற்கிறாங்க, ஃபோன் கிடைக்கிறாங்க. ஓகே கொஞ்சம் இருங்க வாரன்ட்டு அன்னைக்கு ரூமுக்கு இருந்தாங்க. கதவை தட்டி இப்படி இந்த மனைவியோட பேரை சொல்லி இப்படி சிஸ்டர் கதைக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லி கொடுக்க இந்த மனைவிக்கு கேட்டு விட்டு. அப்போ அவர்கள் எந்த பேர் உங்களோட அவருக்கு மச்சானுக்கு தெரியுமா? அவருக்கு தெரியும். அவருக்கு திருமணம் பேசி விட்டாங்க. என்னுடைய அண்ணியும் சொல்லிவிட்டார்கள். அவர்களுக்கும் ஒரு மாயா போயிட்டு இருந்தால் என்ன என் மேல அவர்களும் ஒரு எதிர்பார்ப்பா இருந்திருக்கிறாங்களோ தெரியவில்லை. அன்றைக்கு நான் நினைக்கிறேன், அடுத்த நாளே ஆண்டவர் நான் அவரை நியாயம் தீர்க்கிற என்ன நான் நியாயம் தீர்க்கிற பட்சத்தில் அடுத்த நாளே அவர்களுடைய தொடர்பு கிடைத்து, அவருடைய நம்பர் என்னுடைய கிடைத்து, என் மனைவியோட நம்பர் கிடைத்து, நான் என்னுடைய பெற்றோருடைய கதைக்கும் போது அம்மாவோட அப்போ ஸ்கைப்லாம் கதைக்கிறது. ஸ்கைப்பில் கதைக்கும் போது அம்மா யோசிக்காதீங்க, இப்படி ஒரு பொண்ணு சபைக்கு வர்றாங்க, அவனோட நம்பர் எனக்கு கிடைச்சது. அம்மா கேட்ட கேள்வி என்ன, அம்மா என்னோட கதைக்கிறேன், அது இப்போ அம்மா கதைக்கிறேன். என்னுடைய சகோதரி இருந்தாங்க, அவன் மூலமாக வந்து பார்த்து இருப்பா வழியாக கதைக்க மாட்டாங்க, ஸ்கைப்பில் பார்ப்பாங்க. அவங்க கேட்ட கேள்வி பிடிச்சிருக்காங்க. அவங்க கேட்டாங்க பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டாங்க. பிடிச்சிருக்கு, சமானமாக இருக்கு, கத்தருக்குள்ள சமானமாக இருக்கு. அதான் முதல் ஜெபம் பண்ணுவோம், அவசரப்படாது ஜெபம் பண்ணுவோம். நான் சொல்லிவிட்டேன் இல்லை, சமானமாக இருக்குன்னு சொல்லிவிட்டேன் இல்லை, நம்மகிட்ட உதவியாரை ஒன்று சொல்லவில்லை இல்லை, இது ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டேன் இல்லை. நம்பரை தாவனட்டா நம்பரை தாரணமா அவசரப்படுறாங்க. அம்மா எனக்கு தெரியாம, அம்மா கொள்கலா அவங்க இருந்தாங்க, இந்த மனைவியில தாயும் தாய் பெற்றோரும் கொள்கலா இருந்தாங்க. எனக்கு தெரியாமலா எல்லாம் தாய்த்து வச்சுருக்காங்க, பேச்சுவார்த்தையெல்லாம் கலந்து விட்டாங்க. எல்லாம் கத்தருக்குள்ள அது ஓகே. டக்கு வந்து கத்தருக்குள்ள 6 மாசத்துக்குள்ள நான் மனைவியை நான் திருமணம் பண்ணிவிட்டேன். கிட்டத்தட்ட 2 வருஷமா 3 வருஷமா போராடி கொண்டிருந்த நிலை ஒரு இரவு ஒரு அரை மணித்தியாலும் கத்தர் எல்லாத்தையும் இல்லாம என்ன செய்து விட்டேன். ஆண்டவர்கிட்ட நான் இன்னும் நியாயத்திக்க வாழ்க்கை கடந்து செல்ல விட்டேன். ஒருத்தருக்காக அங்க தெரிந்த ஒருவர்
அவருடைய பிள்ளை பிறந்தோடனே, மூத்த மகள் பிறந்தோடனே அந்த பிள்ளையெல்லாம் இருக்கிறாங்க, இந்த பிள்ளையெல்லாம் இருக்கிறாங்க. அவரை மகள் இருப்பாங்க, தெரிஞ்சாவ டாக்டருக்குன்னு அந்த ஒரு அங்கவீனமாய் ஒரு இது மாதிரி டாக்டர் திரும்பிடுவாங்க, சரியா இருக்க மாட்டாங்க. இப்போ டாக்டர் பாடசாலையெல்லாம் ஒரு ஒரு அவதானமா இருக்க மாட்டாங்க, இப்போ நேசரியெல்லாம் அவதானம் இருக்க மாட்டாங்க. டாக்டருக்கு ஏதோ போய் குழப்படி பண்ற மாதிரி, இந்த குழப்படி பண்றேன்னு சொல்ல முடியாது. அவங்களோட நிலை அந்த வேற மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படியான ஆட்கள் காது காட்டி அப்படி செய்வாங்க, இப்படியான இது அந்த சரியான பார்வை இல்லாட்டிய செய்வாங்கன்ற மாதிரி டாக்டர்கிட்ட இது போய் டாக்டர்கிட்ட போய் காட்டவன், காது சம்பந்தமா டாக்டர்கிட்ட, இது சம்பந்தமா அங்கே இது சம்பந்தமா டாக்டர்கிட்ட காட்டவன் போய் காட்டி அவர்கள் காட்டி திரிகிறார்கள், இது செய்தார் இது செய்தார்கள் எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் அந்த பிள்ளை இருக்கிற மாதிரி தான் இருக்கு, வளர வளர அப்படிதான் இருக்குது. ஆனால் எல்லாம் செய்கிறாங்க, ஒரு எல்லா சாதாரணமாக பிள்ளை இருக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு குழப்பம் டக்கு நிலைமை அங்கே போயிடுவாங்க, நகரமே மொட்டை மாடி அந்த விழுந்துருவாங்க தெரியாமல் அதுக்கு மேலே தூங்கி கொண்டிருப்பாங்க. 5 வயசு 6 வயசு ஆனால் அப்படியே ஒரு இது நிலைப்பாடு. அப்போ இது போய் இல்லை இவருக்கு நல்லா காது கேட்குறே எல்லாம் காது ஹெட்ஃபோன் போட்டுட்டு எல்லாம் ஹெட்ஃபோன் போடாமல் இப்படி புக்ஸை விட்டு கதவெல்லாம் சாத்தினவரு போட முதல்ல அந்த பிள்ளை திரும்புது, இதுக்காக காது கேட்கலன்னு சொல்றீங்க. அந்த மாதிரி டாக்டர் பூங்க வழியை எல்லாரும் இது வாங்கி போட்டாங்க. அப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை, சரீரத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாம் ஓகே, எல்லாம் சேர்ப்புகள்லாம் அடுத்து வந்தாச்சு. அப்போ என்ன பிரச்சனை? அவர்கள் இந்த பெற்றோர் இந்த தகப்பன் தன்னுடைய சகோதரங்களுக்கு இப்படி ஒரு வியாதி இருந்திருக்கா, லேட்டா பேசினமாய் குழந்தை லேட்டா பேசினமாய் என்று அதுவும் கூட ஆராய்கிறார், தன்னுடைய மனைவிட பக்கத்தை ஆராய்கிறார். ஆனால் தன்னைத்தானே அவர் ஆராயவில்லை, தன்னைத்தானே அவர் சுத்திகரிக்கவில்லை, தன்னைத்தானே நியாயம் தீர்ப்பாரா இருந்தால் இன்றைக்கு அந்த பிள்ளை சரியா நடந்தது. என்ன நடந்தது தெரியுமா? அந்த பிள்ளை வயிற்றுல இருக்கும்போது அந்த மனைவியை சொல்லியிருக்கிறாங்க, ஜன்னலால் பார்க்கும்போது கணவர் வர்றோன்னு பயத்து நடுங்குவாங்க. உள்ள வயிற்றுக்கு ஒரு பயத்து நடக்கிறது கூட நல்லதா கூடாதா? சரியில்லை தானே, அவங்க பயமா இருக்கும். ஏன்னா ஏன் லைட்டை போட்டுட்டாய், லைட் பட் இந்த ஃபேன் என்னத்துக்கு இப்படியே சுத்தி நிற்குது, இப்ப இந்த இந்த இருவைக்கு இந்த ஃபேன் இப்ப தேவையா? இப்படி எல்லாம் பாத்தியால பேசுவாரு, பாத்தியால கட்டுவாரு, நோவடிப்பாரு. அப்ப அதெல்லாம் பார்த்து பார்த்து நீ வந்து டக்குன்னு ஓடி போய் ஃபேன் நிப்பாட்டுவார், அப்புறம் அது போய் இதை நிப்பாட்டுவார், அப்புறம் அது போய் நிப்பாட்டுவார். அப்புறம் இந்த சாப்பாடு ஓகே, பருப்பும் சோறு தான் சாப்பாடு, பருப்பஞ்சோறு வெளிநாட்டுல ஜெர்மனில பருப்பஞ்சோறு. அதெல்லாம் அவங்க ஒரு மனசுல பிள்ளைய ஒன்று வயிற்றுல இருந்தார், மனசுல அப்படி ஒரு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைக்கு தானே தாக்கு. அப்படி இவர் செயல்பட அவன் அப்படி இருந்திருந்து பிள்ளைக்கு தாக்கித்தான் அந்த ஒரு பிரச்சனை. இது இந்த தகப்பன் தன்னைத்தானே இப்ப கூட நியாயம் இருப்பாரா இருந்தா அந்த பிள்ளை ஒரு சரியான நிலை வந்து இன்றைக்கு அந்த பிள்ளை 18 வயசாவது பிள்ளைக்கு ஒரு நல்ல எல்லாம் செய்யறாங்க. ஆனா கஷ்டப்பட வேண்டியது பின்னால இருந்து ஒன்றே தள்ளி ஒன்னே செய்ய வேண்டியிருக்கு, ஒன்றே சொல்ல வேண்டியிருக்கிறது. அது நேர காலம் என்னது கேட்டா இப்ப கூட தன்னைத்தானே அவர் ஞாபகிக்கிறது. 18 வயசாவது இப்ப கூட நான் பிள்ளை வயத்துல இருந்து மனைவியை நான் இப்படி வேதனைப்படுத்தினால்தான் இப்படியெல்லாம் பிள்ளை நடந்து கொள்வது கூட அவர் தன்னைத்தான் ஞாபகிக்கிறது. ஒரு நொடி பொழுதுல தன்னைத்தானே அப்படி சுத்திகரிப்பார் இருந்தால் பிள்ளை அன்றைக்கே ஆண்டவர் மாத்திருப்பார். உணர்த்துற காரியத்தை அவர் ஒத்துக்கொள்ற நிலை. அதாவது உணர்த்துறது என்னத்துக்கு உணர்த்துறார்? வியாதி வந்துட்டோன்னு, என் மனைவிக்கு வியாதி வந்தோன்னா நான் என்ன ஞாபகிக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு வியாதி வந்தோன்னு, பிள்ளை பாடசாலை ஒரு பிரச்சனை வந்தா என்ன நான் ஞாபகிக்கிறேன், என் சகோதரர்களுக்கு குழந்தை கிடைக்கவில்லை என்னோட என்ன நான் ஞாபகிக்கிறேன், என் சகோதரர் தொழில் ஒரு பிரச்சனை என்ன நான் ஞாபகிக்கிறேன், நான் ஒரு சபையில் ஒரு சகோதரர்களுக்கு பிரச்சனை என்ன நான் ஞாபகிக்கிறேன், நான் இங்க பிரச்சனை நான் எதை செய்யறேன், என்னோட மனைவியோட உறவினர் என் மனைவியோட உறவினர் திருமணமாக என்ன நான் ஞாபகிக்கிறேன், என்ன நான் சுத்திகரிக்கிறேன். அது நடக்குதோ இல்லையோ அது ரெண்டாவது. என்ன நானே சுத்திகரிக்கிறார் வாழ்க்கைக்குள்ள டெய்லி அப்படி நான் போய்கொண்டிருக்கிறபடியாக என்னுடைய நிலையை ஆண்டவர் சமாத்துக்கு நடத்தி சொல்றேன். என்ன நானே சுத்திகரிக்க வாழ்க்கை நடத்தி சொல்றேன்.